ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஜியாக் வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கான ஓட்டிங் போயிட்டு இருக்கும்போது டேரிமோட மேரேஜ் சர்டிபிகேட் ப்ரூஃபா காமிச்சு டேரிம் இன்னொரு கம்பெனிக்காக இந்த கம்பெனில ஸ்பையா வேலை பார்த்துட்டு இருந்ததாவும் அவன் மேல இருந்த காதல்னால அவளுக்கு ஜியாக் துணை போனதாவும் சொல்லி அவன் மேல நடவடிக்கை எடுத்து அவனை பதவியில இருந்து விலக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜியாக் சிஸ்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் அவங்களோட ஆதரவை கொடுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பா. அந்த நேரத்துல ஜியாக் அங்க என்ட்ரி கொடுத்ததோட தான் அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஜியாக் கம்பெனில வைஸ் பிரசிடென்ட்கான ஓட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது தான் இப்ப காட்டுறாங்க. இப்ப ஜியாக் என்ன பண்றான், நியூ ப்ராடக்ட் ரிலேட்டடா ரெக்கார்டிங்க காப்பி பண்ணி ஒரு பென் டிரைவ் டேரிம் கொடுத்திருப்பா இல்லையா, அந்த ரெக்கார்டிங்க தான் கேட்டுட்டு இருக்கான். சடனா ரெக்கார்டிங்ல எதையோ கேட்டு ஷாக் ஆகுறான். ஆனா அவன் எதுக்காக ஷாக் ஆனாங்கிறத நமக்கு அப்ப காட்டல. இப்ப ஹயாங் பிரதருக்கு ஒரு ஃபாரினர் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க சொல்றாங்க, நாளைக்கு நீ நினைச்சது நடக்க போகுது. ஜியாக் சிஸ்டர் இந்த கம்பெனியோட சிஇஓ ஆகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்ட போல இருக்கு. ஆனா அவ சிஇஓ ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி நம்ம கிட்ட விற்க மாட்டேன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அப்ப ஹயாங் பிரதர் சொல்றான், அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவ கம்பெனில அவ ஷேரை விட நம்ம ஷேர் தான் அதிகமா இருக்கு. அப்படியே அவ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா அவளையே மாத்திருவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு நாளா ஜியாக் சிஸ்டருக்கு இவன் ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவளை ஏமாத்தி அந்த கம்பெனியை வாங்குறதுக்காக தான். இப்ப ஜியாக் ஆபீஸ்ல வைஸ் பிரசிடென்ட் ஓட்டிங்கான மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. அப்ப ஜியாக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க ஓட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும் போது சடனா ஜியாக் சிஸ்டர் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் முன்னாடியும் ஓட்டிங் ப்ராசஸ் ரிலேட்டடா நானும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்ல விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப ஜியாக் அப்பாவுமே இந்த நேரத்துல இவ என்ன சொல்ல போறா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாரு. அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அவ என்ன சொல்றான்னா, இப்ப வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங்காக தயாரா இருக்கிற ஜியாக் அவருக்கு கீழே வேலை செய்யற பொண்ணோட காதல் காரணமா கவனக்குறைவா இருந்திருக்காரு. அந்த பொண்ணு நம்ம கம்பெனியோட நியூ ப்ராடக்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வேற ஒரு கம்பெனிக்கு தெரியப்படுத்திருக்கா. இதெல்லாம் சேர்மேனுக்கு தெரிஞ்சிருந்தும் தான் மகன் ஜியாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த மூடி மறைச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனி பணத்தை பர்சனல் யூஸ்க்காகவும் பயன்படுத்தியிருக்காரு. இந்த கம்பெனி ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தரான அவர் ஒய்ஃபை கஷ்டப்படுத்தி அவங்கள சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் அடைச்சு வைக்கிற அளவுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜியாக் அம்மாவோட மெடிக்கல் சர்டிபிகேட்டையுமே அவர் டிஸ்பிளேல காட்டுறா. இவ இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுதான் ஜியாக் அப்பாவுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் முன்னாடி எல்லாம் உட்கார முடியாம அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அங்க இருக்க மத்தவங்களும் ஜியாக் சிஸ்டர் டிஸ்பிளேல காட்டின ப்ரூஃப் எல்லாம் பார்த்துட்டு ஜியாக்கும் ஜியாக்கோட அப்பாவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்கள பதவி நீக்கம் செய்யறதுக்கான ஓட்டிங்குமே போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல சடனா எல்லாருக்குமே ஒரு ஆடியோ கேக்குது. அதுல ஜியாக் சிஸ்டரோட அசிஸ்டன்ட் ஜியாக் சிஸ்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். டேரிமோட அக்கௌண்ட்ல இருந்து நியூ ப்ராடக்ட் ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வேற ஒரு கம்பெனிக்கு இமெயில் மூலமா ஷேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் ஜியாக் அங்க வரான். அப்பதான் ஜியாக் டேரிம் கொடுத்த பென் டிரைவ்ல எதையோ கேட்டு ஷாக் ஆயிருந்திருப்பான் இல்லையா, அது எதுக்காகங்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜியாக் டேரிம்க்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ண அதே நாள்ல அவன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஜியாக் சிஸ்டரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு டேரிம் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அவ மெயில்ல இருந்தே அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இன்னொரு கம்பெனிக்கு சென்ட் பண்ணிருக்கான். சென்ட் பண்ணி முடிச்சதும் ஜியாக் சிஸ்டருக்கு கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே ப்ராடக்ட் ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் இன்னொரு கம்பெனிக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பான். அந்த இடத்துலதான் டேரிமோட மொபைல் ரெக்கார்டிங்ல இருந்திருக்கும். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த இடத்துல இருக்கிற டேரி மொபைல்ல ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். இந்த விஷயத்தை கேட்டுதான் ஜியாக் ரெக்கார்டிங்க கேட்கும் போது ஷாக் ஆயிருப்பான். அந்த ஆடியோல இருக்கிற வாய்ஸ் ஜியாக் சிஸ்டரோட அசிஸ்டன்ட் வாய்ஸ்ங்கிற மாதிரியும் அவன் ரிப்போர்ட் பண்றது இந்த கம்பெனியோட டிரெக்டரா இருக்கிற ஜியாக் சிஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஜியாக் சொல்லிட்டு, என்னோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே என்னோட சிஸ்டர் நம்ம கம்பெனி ப்ராடக்ட் ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வேற ஒரு கம்பெனிக்கு ஷேர் பண்ணிருக்கா. இது சம்பந்தமா நேத்தே அவன் மேல ஃபார்மலா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். சீக்கிரமே போலீஸ் அவளை வந்து விசாரிப்பாங்க. போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன்ல ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணவனையுமே பிடிச்சாச்சு. போலீஸ் அவனை விசாரிச்சதுல இதுலயும் என் சிஸ்டர் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு. ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணவன் வாக்குமூலம் கொடுத்தத வீடியோவா இப்ப எல்லாரும் முன்னாடியுமே போட்டு காட்டுறான். அவன் அதுல என்ன சொல்றான்னா, எனக்கு அந்த எக்ஸிபிஷன் ஹாலோட ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாங்க. அங்க என்னை என்ன பண்ண சொன்னாங்களோ அதை தான் நாங்க பண்ணேன். இதை கொடுத்தது ஹயாங் பிரதர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறான். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஹயாங் பிரதருக்கும் இதுல சம்மந்தம் இருக்குங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப சடனா ஹயாங் பிரதர் சொல்றான் ஜியாக்க பார்த்து, இப்ப எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப நீ இந்த விஷயத்த சொன்னதுனால நீ ஒரு பொண்ணு கிட்ட மயங்கி கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கோட்ட விட்டதையோ உங்க அப்பா பண்ண தப்பையோ மறைச்சிட முடியாதுல்ல. நீங்க 2 பேருமே இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆகுறதுக்கான தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜியாக் சொல்றான், ஆமா நீ சொன்னது சரிதான்.
ஆனா அதுக்கு தகுதியான வேற ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாக்கோட அம்மாவை தான் கை காட்டுறான். அப்ப ஜியாக் அம்மா உள்ள வராங்க. அந்த இடத்துல ஜியாக் இப்படி பேசினது அப்புறம் அவங்க அம்மா உள்ள வரதையெல்லாம் பார்த்து ஜியாக் சிஸ்டர் ரொம்ப ஷாக்ல தான் இருக்கா. ஹயாங் பிரதருக்குமே இது ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஜியாக் அம்மா அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். கடந்த 10 வருஷமா என் ஹஸ்பண்ட் என்ன ஹாஸ்பிட்டல்ல தான் அடைச்சு வச்சிருந்தாரு. அதனால அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டு நான் அப்ளை பண்ணிருக்கேன். என்னோட ஹெல்த் இஷ்யூஸை காரணமா காட்டி இந்த கம்பெனில எனக்கான ஷேர்ஸ் எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்ட் தான் பாத்துட்டு இருந்தாரு. அதை ரத்து செய்யணும்னு சொல்லி கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டையுமே காட்டுறாங்க. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர வரைக்கும் எங்க அப்பாவால எங்க அம்மாவோட ஷேர்ஸ் மேல எந்த ஓட்டிங் ப்ராசஸும் நடத்த முடியாது. அதனால இப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ண எந்த ஓட்டுமே செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஜியாக் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜியாக்கோட அம்மா இப்ப நடந்த பிரச்சனையில உங்களோட நேரத்தை எல்லாம் வீணடிச்சதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மீட்டிங்கையும் முடிச்சு வைக்கிறாங்க. போட்ட பிளான் எல்லாம் அப்படி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹயாங் பிரதர் மீட்டிங்ல இருந்து கோவமா வெளியில வரான். அவன் பின்னாடியே ஜியாக் சிஸ்டரும் இங்க வந்துட்டா. ஆனா அதே நேரத்துல ஹயாங்கோட அப்பா இங்க வந்து ஹயாங் பிரதருக்கு ஒரு அறை விடுறாரு. இதனாலதான்டா நீ இன்னமும் ஜியாக்கு கீழே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை அசிங்கப்படுத்திட்டு இங்க இருந்து போயிடுறாரு. இவனுக்கு இன்னும் வெறியாயிடுது. அந்த கோவத்தோடய இங்க இருந்து கிளம்புறான். ஜியாக் சிஸ்டர் கேக்குறா எங்க போற நில்லு அப்படிங்கிற மாதிரி. என்ன எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஜியாக் ரொம்ப சந்தோஷமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேரிமை கூப்பிடுறதுக்காக தான் இப்ப போயிட்டு போற வழியில ஒரு இடத்துல ஃப்ளவர் பொக்கே வித்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டேரின்காக ஒரு ஃப்ளவர் பொக்கே சூஸ் பண்றான். அவங்க சொல்றாங்க நீங்க ரொம்ப அழகானதா சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அவன் சொல்றான் அவங்க கிட்ட நான் இதை யாருக்கு கொடுக்க போறேன்னா அவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல டேரிம் அவனுக்கு கால் பண்றா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நான் உன்னை கூப்பிட்டுதான் நான் இங்க வந்துட்டு இருக்கேன், ரெடியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். சடனா ஒரு கார் வந்து அப்படியே அவன் மேல மோதிருது. ஜியாக் பறந்து போய் ரோட்ல வந்து விழறான். அவன் தலையில அடிபட்டு ரத்தமா வந்துட்டு இருக்கு. அவனை கார்ல மோதினது வேற யாரும் இல்ல, ஹயாங்கோட பிரதர் தான். அந்த நேரத்துல ஜியாக்கோட சிஸ்டருமே ஹயாங் பிரதரோட கார் பின்னாடிதான் கார்ல வந்துட்டு இருந்திருப்பா. இவன் ஜியாக்க கார்ல மோதினத ஜியாக்கோட சிஸ்டருமே பாத்துட்டு அவளே ரொம்ப ஷாக்ல தான் இருக்கா. இப்ப ஜியாக்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு டேரிம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரா. இப்ப ஜியாக்க அட்மிட் பண்ணிருக்க இடத்துல ஜியாக்கோட அம்மா நின்னு அவனை பார்த்து அழுதுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு டேரிம் வரா. ஜியாக்க இந்த நிலைமையில பார்த்ததும் அவளும் அழ ஆரம்பிச்சுட்டா. இப்ப ஜியாக்கோட அம்மாவும் டேரிமும் ஜியாக்க பார்த்து அழுதுட்டே இங்க நின்னுட்டு இருக்காங்க. அடுத்து ஜியாக் சிஸ்டர் தான் காட்டுறாங்க. ஹயாங் பிரதர் தான் ஜியாக்க ஆக்சிடென்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அப்போ ஆபீசர் கேக்குறாரு ஜியாக் சிஸ்டர் பார்த்து இதை நீங்க மட்டும் தான் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. இதை எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றதுன்னு ஜியாக் சிஸ்டர் ரொம்ப திமிரா பதில் சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த ஆபீசர் சொல்றாரு இந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. ஆல்ரெடி உங்க கம்பெனிக்கு எதிராக நீங்க தப்பான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த கேஸ பத்தி எல்லாம் என் லாயர் கிட்ட அப்புறமா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவ பாட்டுக்கு வந்துடுறா. அவ வெளியில வரா. அப்பதான் ஹயாங் பிரதரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. ஹயாங் பிரதர் ஜியாக் சிஸ்டர் பார்த்ததுமே சந்தோஷமா தான் சிரிக்கிறான் அவளை பார்த்து. ஆனா இவ அவனை பார்த்து முறைக்கிறா. அப்ப போலீஸ் அவனை இழுத்துட்டு போறாங்க இங்க இருந்து. அப்ப அவன் கேக்குறான் ஏன் என்ன பார்த்து முறைக்கிற, இங்க என்ன நடக்குது, போலீஸ் கிட்ட நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஜியாக் சிஸ்டர் கிட்ட கேட்டு கத்திட்டே போயிட்டு இருக்கான் இங்க இருந்து. ஆனா ஜியாக் சிஸ்டர் எந்த பதிலும் சொல்லாம அவனை பார்த்து முறைச்சிட்டு இங்க இருந்து வந்துடுறா. இப்ப ஜியாக்கோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவர்கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் வந்து ஜியாக் சிஸ்டர் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கதாவும், அவ ஜியாக் அப்பா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இவரையும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு வருவாங்கங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸையும் அவர்கிட்ட கொடுக்குறான். அப்ப ஜியாக்கோட அப்பா ரொம்ப கோவமா அதெல்லாம் தூக்கி விட்டு வீசிட்டு இருக்காரு. அப்ப ஜியாக்கோட அம்மா அவரை பாக்குறதுக்காக அங்க வராங்க. அவங்க டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. அதை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டு நான் அப்ளை பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் உங்க சேர்மன் பொசிஷனை நீங்க ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு ஜியாக் அப்பாவுக்கு இன்னும் கோவம் வருது. என்னையே கம்பெனில இருந்து தூக்குற அளவுக்கு நீ ஆயிட்டியா, இவ்வளவு நாள் அந்த கம்பெனியை உன்னை நான் தான் பாத்துக்கிட்டேங்கிறத நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜியாக் அம்மாவை பார்த்து கோவத்துல கத்துறாரு. அப்ப ஜியாக் அம்மா சொல்றாங்க உங்க பையன் சாகுற நிலைமையில கிடக்கையில கூட உங்க சொத்தை பத்தியும் உங்க ரெப்யூட்டேஷனை பத்தியும் தான் உங்களுக்கு கவலை இருக்குல்ல, இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஜியாக்க தான் காட்டுறாங்க. அவன் ஆக்சிடென்ட் ஆனதுல கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டான். டேரிங் தான் அவன் கூடவே இருந்து அவனை பத்திரமா பாத்துட்டு இருக்கா. அவனை கிளீன் பண்ணி புக்கெல்லாம் படிச்சு காமிச்சிட்டு இருக்கா. எப்படியாச்சும் எந்திரிச்சிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே 1 மாசம் ஆயிடுது. இப்ப டேரிம் என்ன பண்றானா, டேரிம் ஆண்டியோட ஊர்ல கிராம தலைவரோட பையன் சாங்சிக் இருப்பான் இல்லையா, அவனை பத்தி பேசினா ஜியாக் எந்திரிச்சிருவான்னு சொல்லிட்டு சாங்சிக் நம்ம டின்னருக்கு போலாமா, நீயும் நானும் மட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பாக்குறா ஜியாக் முன்னாடி. ஆனா அப்பவும் ஜியாக் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே வரல. என்னோட வாழ்க்கை
வாழ்க்கை முழுசும் நான் உன் கூட தான் வாழணும், தயவு செஞ்சு எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜியாக்கோட கைய பிடிச்சிட்டு அவ அழ ஆரம்பிச்சிட்டா. அப்ப சடனா ஜியாக் அவனோட விரல அசைக்கிறான். டைரிம் அதை பார்த்துட்டு வேகமா ஓடி போய் டாக்டர் இங்க கூட்டிட்டு வரா. டாக்டர் வந்து செக் பண்றாரு. ஜியாக்கும் அந்த டைம்ல வந்து கண் முழிச்சிட்டான். கண் முழிச்சதுமே நான் ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், ஜேஜுக்கு போகும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்ன, இங்க இருந்து நான் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, என் பிசினஸ் டீல் விஷயமா நான் கிம் ஜாங்னு ஒருத்தனை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப டைரிம் அவனை பார்த்து கேக்குறா, கிம் ஜாங்க மீட் பண்ண போகணுமா அப்படின்னு. ஜியாக் சடனா டைரிம பார்த்து கேக்குறான், ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு. டைரிம்க்குலாம் ரொம்ப ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் கேக்குறாங்க இவன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு, ஜியாக் ரீசெண்டா நடந்த எல்லாத்தையுமே அவர் மறந்திருக்காரு, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப என்னன்னா ஜியாக்கு கிம் ஜாங்க பாக்குறதுக்காக ஜேஜுக்கு போனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் டாரிம மீட் பண்ணது, ஆபீஸ்ல இருக்க டீம் மெம்பர்ஸ், இப்படி யாருமே அவனுக்கு மைண்ட்ல இல்ல. அதுக்கப்புறம் டாரிம அவன் கிட்ட அவனும் அவளும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அவன் மொபைல்ல காட்டிட்டு இருக்கா. இங்க பாருங்க நம்ம 2 பேரும் டேட் பண்ணிருக்கோம், நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்ல, ஆனா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்ன என்னைய ஸ்கேம் பண்ண ட்ரை பண்றியா, எங்க அப்பா உன்னை அனுப்புனாரா என்னை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டாரிம அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் இத பத்தி சொல்லிட்டு இருக்கா. நம்மள மீட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த எல்லாத்தையுமே ஜியாக் மறந்துட்டாரு, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஜியாக்கு எப்படியாவது மெமரிஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வரதுக்கு நம்மளும் ஏதாச்சும் பண்ணணுங்கிற மாதிரி டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கோயன் சொல்றா, நீயும் ஜியாக்கும் சந்திச்சப்போ உங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள்ல சில இதை நம்ம அவருக்கு முன்னாடி ரீக்ரியேட் பண்ணணும்னா அவருக்கு மெமரிஸ் எல்லாம் திருப்பி வரதுக்கு சான்சஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றா. மத்த டீம் மெம்பர்ஸ்க்குமே அது மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கான பிளான தான் போடுறாங்க. அதுல முதல் முயற்சியா ஒரு தடவை டாரிமும் ஜியாக்கும் ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல அந்த வழியா ஒரு லேடி குழந்தையோட வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க கையில வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். அப்ப டாரிம் தான் போய் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பா. அந்த சீனை தான் இப்ப ரீக்ரியேட் பண்றாங்க. இப்ப ஜியாக் வர்றத ஜியாக்கோட அசிஸ்டன்ட் நோட் பண்ணி மத்த டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாம் சிக்னல் கொடுக்க, அவங்க டீம் மெம்பர்ஸ்ல 2 பேரும் வீல் சேர்ல நடக்க முடியாத மாதிரி இருக்காங்க. கோயன் பிரெக்னன்ட் விமன் மாதிரி வந்துட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் இப்ப ஜியாக்கு ஆப்போசிட்ல தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஜியாக் வரத பார்த்துட்டு சடனா கோயன் அவ கையில வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே போட்டுறா. அப்ப அவ பின்னாடி இருந்து மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, பாவம் பிரெக்னன்ட் லேடி கீழே பழத்தை எல்லாம் கொட்டிட்டாங்க, அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜியாக்க பார்த்து சொல்ல, அவன் எனக்கு முதுகு வலிக்குது ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போக பாக்குறான். அப்ப பின்னாடி இருந்து டாரிம் வேகமா வந்து அவனை மறிச்சு, பழமெல்லாம் கீழே கொட்டி கிடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாரிம் வேகமா ஓடி வந்து அந்த பழத்தை எல்லாம் கலெக்ட் பண்றா. அந்த டைம்ல ஜியாக்கும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை போய் டச் பண்றான். அப்ப அவனுக்கு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த ஞாபகம் வருது. ஆனா டாரிமோட ஃபேஸ் மட்டும் கிளியரா தெரியல அவனுக்கு. இப்ப டாரிம் பழத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி கோயன் கிட்ட கொடுத்துட்டு ஒரே ஒரு பழத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து ஜியாக்க பார்த்து கொடுக்குறா. ஜியாக் அதை ரொம்ப நேரமா பார்த்துட்டே நிக்கிறான். எல்லாரும் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. சடனா இந்த பழம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜியாக் அங்க இருந்து போயிடுறான். டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரலையேன்னு ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பிளான போடுறாங்க. இப்ப ஜியாக் ஒரு இடத்துல ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கான். அப்ப ஜியாக்கோட அசிஸ்டன்ட் வந்து அவங்க கிட்ட வேகமா ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஓட, ஆனா ஜியாக் இவன் சொன்னதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கான். அந்த நேரத்துல ஜியாக்கோட மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தடவை டாரிம் வீட்டுக்கு போகும்போது டாரிமோட கடங்காரிங்க எல்லாம் ஜியாக்கையும் டாரிமையும் துரத்திருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவனை துரத்துற மாதிரிதான் ஓடி வராங்க. அப்ப ஜியாக் அவங்க ஓடி வரத பாத்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அப்ப ஜியாக்கோட அசிஸ்டன்ட் ஓடிவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஓடி இருப்பான். திரும்பி பார்த்தா அவன் இன்னும் வரலன்னு தெரிஞ்சுட்டு வேகமா ஓடி வந்து மறுபடியும் இவனை இழுத்துட்டே ஓட ஆரம்பிச்சிட்டான். என்னை எங்கடா கூட்டிட்டு போற அப்படிங்கிற மாதிரி ஜியாக்கும் கேட்டுட்டு அவன் பின்னாடியே ஓடி வரான். இப்ப எங்க கூட்டிட்டு வரான்னா, இதுக்கு முன்னாடி ஜியாக்கையும் டாரிமையும் கடங்காரங்க துரத்தும் போது ஒரு பீரோ மாதிரி செட்டப்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா 2 பேரும், அந்த மாதிரி ஒரு பீரோவை செட் பண்ணி அதுக்குள்ள டாரிமை நிக்க வச்சுட்டு ஜியாக்கோட அசிஸ்டன்ட் இப்ப ஜியாக்க கூட்டிட்டு போய் அந்த பீரோக்குள்ள விட்டு நல்லா கதவை சாத்திட்டான். இப்ப டாரிம் அதுக்குள்ள இருக்கத பார்த்து ஜியாக்குக்கே ஷாக் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி அந்த நேரத்துல ஜியாக் எப்படி இவ பக்கத்துல க்ளோஸா நின்றுப்பானோ அதே மாதிரி இப்ப டாரிம் அவ பக்கத்துல ரொம்ப க்ளோஸா வந்து நிக்கிறா. ஆனா அப்பவுமே ஜியாக்கு ஞாபகத்துக்கு வரல. அவன் பீரோ கதவை திறந்துட்டு வெளியில வந்து அவனோட அசிஸ்டன்ட பார்த்து திட்டிட்டு இருக்கான், இவங்க கூட நீயும் என்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதுக்கப்புறம் டாரிம் வாயில பழத்தை வச்சுக்கிட்டு அவனை கிஸ் பண்ற மாதிரி எல்லாம் ட்ரை பண்றா. ஆனா இன்னும் ஜியாக்கு ஞாபகம் வரல. டாரிம் இப்படி நடந்துக்கிறது எல்லாம் பார்த்து இப்ப ஜியாக்கு அவளை கூப்பிட்டு பேசுறான். நீங்க எல்லாரும் சொல்றபடி பார்த்தா உங்ககிட்ட நான் பெரிய சாரி கேட்கணுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் எதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்கணுங்கிறது கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரல.
அப்படி இருக்கும்போது யாருன்னே தெரியாத உன் கூட நான் எப்படி டேட் பண்றது? அத பத்தி நீ கவலைப்படாத. உன் கூட என்ன இருக்க மட்டும் அலோவ் பண்ணு. நடந்த விஷயங்கள் எல்லாம் நான் உன் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு டெம்பரரி மெமரி லாஸ் தான் ஆயிருக்கு. இப்படியும் ஒரு நாள் கண்டிப்பா என்னோட மெமரிஸ் எல்லாம் திரும்பி வரதான் போகுது. அதனால என்னோட மெமரிஸ் எல்லாம் எனக்கு திரும்ப வர வரைக்கும் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஜியாக் டேரிம் கிட்ட சொல்றான். அதை கேட்டதும் டேரிம்க்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அதுக்கப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ போயிடுறா. இப்ப ஜியாக்கோட சிஸ்டர் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஜியாக் அப்பாவோட வீட்ல இருந்து வெளியில கிளம்புறா. அப்ப ஜியாக் அப்பா வந்து அவகிட்ட பேசுறாரு. உன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன். உன்னை நான் ரொம்ப நம்பினேன். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு. நீங்க இப்ப சொன்னீங்களே உன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு, அதுக்காக தான் பண்ணேன். உண்மையாவே என்னையும் எங்க அம்மாவையும் நீங்க லவ் பண்ணிருந்தீங்கன்னா எங்க அம்மா உயிரோட இருக்கும் போதே நீங்க வந்திருப்பீங்க. ஆனா இப்போ என் மேல பாவப்பட்டு நீங்க என்னை பாத்துட்டு இருக்கீங்களே தவிர என் மேல உண்மையான பாசம் உங்களுக்கு இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சுயநலம் தான். அந்த புத்தி இருக்கிறதுனாலதான் உங்களுக்குன்னு ஒரு ஆள் கூட இல்லாம இப்ப தனியா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க இருந்து போயிடுறா. ஆனா ஜியாக்கோட அப்பா அவ சொன்னதை கேட்டு உண்மையாவே ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் ஜியாக்கோட அம்மா இவர்கிட்ட சேர்மன் பதவியை ரிசைன் பண்ண சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுலயும் சைன் போட்டு கொடுத்துருவாரு. இப்ப போலீஸும் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஜியாக்கோட அம்மாவுக்கும் தெரிய வரும். அந்த சமயத்துல ஜியாக் அப்பாவோட அசிஸ்டன்ட் வந்து ஜியாக் அம்மாவை பார்க்க வருவான். இது வரைக்கும் கொடுத்த எல்லா கஷ்டத்துக்கும் மன்னிப்பு கேட்க சொன்னதா அவர் சொல்லிவிட்டு இருக்காரு. அவர் கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட்டையும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போறான். அந்த நேரத்துல ஜியாக் அம்மாவுக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு அவங்களும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹயாமோட பிரதர் தான் காட்டுறாங்க. அவன் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு கத்திட்டு இருக்கான். நான் யாருன்னு தெரியுமா, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, எங்க அப்பாவுக்கு கால் பண்ணுங்க, நான் பேசணும், இதுக்குள்ள எல்லாம் என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதே ஜெயிலுக்குள்ளதான் இதுக்கு முன்னாடி டேரிம் லோன் கட்டலன்னு சொல்லிட்டு டேரிமை கடத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த கடங்காரங்களும் இருக்காங்க. அவங்களும் இவனை பார்த்து கத்தாத கத்தாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹயான் பிரதர் அதெல்லாம் கேட்காம அவன் பாட்டு கத்திட்டு இருக்கான். எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கொடுங்க, நான் பேசணுங்கிற மாதிரி. இவங்க சொல்லி சொல்லி பார்த்துட்டு அவன் கேட்கலன்னதும் அவனை இழுத்து கொண்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹயான் யூஎஸ்க்கு படிக்கிறதுக்காக கிளம்பிட்டா. சோனு கிட்ட எல்லாம் சொல்லாம தான் கிளம்பிருக்கா. போற வழியில சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல சோனு கிட்ட இருந்து கால் வருது. இவன் இப்ப கால் பண்றான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ஹயாங் அதை அட்டன் பண்றா. அப்ப சோனு சொல்றான், ஜூன் எங்கே போனானே தெரியலையா, நான் இப்ப அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன், நான் இப்ப அங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ப்ளீஸ் நீ சோல்ல இருந்தேன்னா அவனை போய் கொஞ்சம் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு உடனே கார் அங்க இருந்து திருப்பிடுறா. இவளும் போய் ஜூனை எல்லா இடத்துலயுமே தேடுறா. எங்கேயுமே அவன் இல்ல. கடைசியா ஒரு பார்க்ல போய் பாக்குறா. அங்கதான் ஜூன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹயாங்க் உயிரே வருது. வேகமா போய் அவனை எழுப்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப அவன் சொல்றான், நான் இங்க விளையாண்டுட்டே இருந்தாக்குள்ள தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஏன் என்னை பாக்குறதுக்கு வரவே இல்ல, அப்பா சொன்னாரு நீங்க இனிமே என்னை பார்க்கவே வரமாட்டீங்கன்னு, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹயாங்க கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் சோனு வீட்டுக்கு வந்து பாக்குறான். அப்ப ஹயாங் ஜூனை தூங்க வச்சுட்டு அவளும் பெட்ல படுத்து தூங்கிட்டா. அப்பதான் அவளோட கால்ல பாக்குறான், காயமா இருக்கு. அவ ஜூனை தேடி போகும்போது நிறைய இடத்துக்கு நடந்தே போய் தேடி இருப்பா. அந்த நேரத்துலதான் அவ கால்ல போட்டிருந்த ஹீல்ஸ் கிழிச்சு அந்த காயம் வந்திருக்கும். இப்ப சோனு அந்த காயத்தை பார்த்துட்டு அவளுக்கு மருந்து போட்டு விடுவான். அப்ப ஹயாங்கும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவா. அப்ப சோனு ஹயாங்க பார்த்து, நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இப்ப ஜியாக்க தான் காட்டுறாங்க. அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டான். அவன் வீட்டுக்கு போறதுக்காக அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் போனுக்கு பின்னாடி டேரின் கொடுத்த 4 லீஃப் க்ளோவர் ஒட்டி இருப்பான் இல்லையா, அதை எடுத்து பாத்துட்டு இருக்கான். இது எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த டைம்ல ஜியாக்கோட அசிஸ்டன்ட் அங்க வரான். அவன் வந்து சொல்றான், இப்ப ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு, இப்ப நம்ம போலாமாங்கிற மாதிரி கேட்க, அப்ப ஜியாக்கும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் சொல்றான், உங்களோட மெமரிஸ் இன்னும் திரும்ப வரல, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த 1 மாசம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த டைம்ல உங்களை டேரிம் தான் நல்லா பாத்துக்கிட்டா. சான்ஸ் கிடைச்சதுன்னா அவளை பார்த்து நன்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றான். ஜியாக்கும் அவன் சொன்னதை கேட்டு, சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இப்ப ஜியாக் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுல அவன் செய்யற ஒவ்வொரு வேலையிலுமே கூட யாரோ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் கிச்சன்ல சமைக்கும் போது யாரோ பக்கத்துல நின்ன மாதிரி இருக்கு. சாப்பிடும் போது கூட சேர்ந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. அவன் டிவி பார்க்கும்போது டிவில ரொமான்ஸ் சீன் வருது. அந்த நேரத்துல யாருக்கும் அவன் கிஸ் பண்ண மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா அவங்களோட ஃபேஸ் மட்டும் அவனுக்கு கிளியரா தெரியல. இப்ப டேரிம் அம்மாவும் டேரிமும் அவங்களோட வீடை விக்கிற விஷயமா தான் ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, நீங்க ரொம்ப லக்கி தெரியுமா, உங்க வீட்டை வாங்க போற பையர் மார்க்கெட் வேல்யூவோட அதிகமாவே கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் அதை ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜியாக்கோட அம்மா வராங்க. அப்பதான் அந்த லேடி சொல்றாங்க, இவங்கதான் உங்க வீட்டை வாங்கிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. டேரிமும் டேரிம் அம்மாவும் அவங்கள பார்த்து
பார்த்தது ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப டாரி மாமா ஜியாக் அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீதான் எங்க வீட்டை வாங்க போறேன்னு ஏன் முன்னாடியே சொல்லல அப்படிங்கிற மாதிரியே கேக்குறாங்க. நான் அப்பவே சொல்லியிருந்தா என்னை நீங்க தப்பாக நினைச்சுக்குவீங்கன்னு தான் நான் சொல்லல. நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது திருப்பி செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப ஜியாக் அம்மா டாரிமை பார்த்து சொல்றாங்க, நம்ம கையை விட்டு போனதா நினைச்ச பேபி கேரியர் ப்ராடக்ட்ஸோட ரைட்ஸை நம்ம கம்பெனிக்கே வாங்கிட்டோம். இது எல்லாத்துக்கும் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஜியாக் அம்மா டாரிம் கிட்ட சொல்லிட்டு, நம்ம கம்பெனில மறுபடியும் வேலையில சேர்றதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டாரிமை கேக்குறாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நான் இங்க வந்தேன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி டாரிம் சொல்றா. அப்ப ஜியாக் அம்மா சொல்றாங்க, அப்படின்னா ஒரு சொந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. டாரிம் புரியாம அவங்கள பாக்குறா. அப்பதான் அவங்க சொல்றாங்க, உன்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் உன்னை பத்தி விசாரிச்சேன். அவங்கதான் சொன்னாங்க நீ எவ்வளவு டேலண்ட்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு டேலண்டான ஒரு கம்பெனியை நான் இழக்கலாமா? அதனால உன்னோட கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் நான் தான். உன்னோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நீ பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, உன்னோட கம்பெனிக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டாரிம் வீட்டோட சேல்ஸ் கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் தான் வெட்ட கொடுக்குறாங்க. அப்ப டாரி மாமாவுமே சொல்றாங்க, இந்த உதவிக்கெல்லாம் நாங்க என்ன திருப்பி செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஜியாக் அம்மா சொல்றாங்க, டாரிமோட கம்பெனில அவ ஹார்ட் ஒர்க்க போட்டு அந்த கம்பெனி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டாரிம் சொல்றா, கண்டிப்பா நீங்க சொன்னதை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்றியும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இப்ப டாரிம் அவளோட சொந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஃபேஷன் டிசைனிங் மாதிரி தான் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றா. அப்படியே ஒரு வருஷம் ஆகுது. டாரிமோட கம்பெனியும் ஓரளவுக்கு பெரிய கம்பெனி ஆயிடுச்சு. இப்ப டாரிமோட ஃப்ரெண்ட் ஒருத்தி டாரிம்க்கு கால் பண்ணி, உன்னோட சிஸ்டர் நான் ஜேஜுல பார்த்தேன், அவளோட போட்டோவையும் நான் உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன், அதை செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப டாரிம் அந்த போட்டோவை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த போட்டோல அவளோட சிஸ்டர் தான் இருக்கா. ஒரு ப்ரொமோட்டர் வேலை பாக்குற மாதிரி தான் இருக்கு அதுல அவளை பார்க்கும்போது. அதனால அவளை பாக்குறதுக்காக இப்ப ஜேஜுக்கு தான் கிளம்பி வந்துட்டா. வந்து அங்க நிக்கிற எல்லா டூர் ப்ரொமோட்டர்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே போய் பாக்குறா. டாரிமோட தங்கச்சி மட்டும் அங்க இல்ல. என்னடா இவளை காணோம், எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி டாரிம் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து டாரிமை கூப்பிட்டு, உங்களோட சிஸ்டர் எனக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு அவ வந்து டே ஆஃப் எடுத்திருக்கா. இன்னைக்கு ஈவினிங் கோல்டன் பே ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவளை நீங்க பாக்கலாம், அங்கதான் பார்ட் டைமா ஒர்க் பண்றா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் டாரிமா அந்த ஹோட்டலுக்கு தான் போறா. ஆக்சுவலா 1 இயருக்கு முன்னாடி ஜியா கூட இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பா. உள்ள வந்ததுமே அந்த இடத்தையெல்லாம் பார்த்ததும் ஜியாக்கோட ஞாபகம் தான் வருது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அவ சிஸ்டர் அங்க இருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு உள்ள போகலான்னு ட்ரை பண்ணும்போது ஆனா செக்யூரிட்டி அவளை உள்ள விட மாட்டேங்கிறான். இன்விடேஷன் இருந்தாதான் உள்ள போக முடியுங்கிற மாதிரி சொல்றான். அவளும் சொல்லி பாக்குறா. அதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, என்னோட வயசான அம்மாவுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கு, ஆனா என் தங்கச்சி அந்த டைம்ல காணாம போயிட்டா. ஆனா எங்க அம்மா என் தங்கச்சியை பாக்கணும்னு ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. கடைசியா ரொம்ப கஷ்டப்பட்டு என் தங்கச்சி இப்பதான் கண்டுபிடிச்சேன். ஆனா என்ன பண்றது, அவளை என்னால பார்க்க முடியாது, என் கையில இன்விடேஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட அழுதுகிட்டே நடிக்கிறா. அந்த செக்யூரிட்டி அழுகிறத பார்த்து அழுக ஆரம்பிச்சுட்டான். இன்விடேஷன் இல்லன்னா பரவாயில்ல, ஆனா ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மட்டும் மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை காமிச்சு, அந்த மாதிரி நீ போட்டுட்டு வந்தனா நான் உள்ள விடுறேங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கு முன்னாடி ஜியா கூட இவ வரும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பால, அந்த மாடல்ல தான் அவ போட்டுட்டு வர சொல்றான். ஆக்சுவலா அவ தங்கச்சியை பாக்குறதுக்கு ஜேஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுவா. அந்த டைம்ல ஜியாக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை பாப்பா. பார்த்துட்டு அதையுமே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு தான் வருவா. அதனால இப்ப செக்யூரிட்டி சொன்னதும் இப்ப ஜியாக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இங்க உள்ள வந்துட்டா. உள்ள வந்து அவ தங்கச்சியை தேடிட்டே வரா. இப்ப பார்த்தா அவ முன்னாடி ஜியாக்கு வந்து நிக்கிறான். ஜியாக்கு இவளை பார்த்ததும், நீ டாரிம் தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ என்னைய ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து கோவமா திட்டிட்டு இருக்கான். அவன் அப்படி திட்டிட்டு இருக்க டைம்லயே அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலுக்கு வந்து இவங்க கிம்ஜாங்க மீட் பண்ணது, அந்த டைம்ல இவங்க கிஸ் பண்ணதுங்கிற மாதிரி ஏதோ ஞாபகத்துக்கு வருது. அவனுக்கு தலையெல்லாம் வலிக்குது. இவன் தலையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நிக்கிறான். அந்த டைம்ல டாரிம் என்னாச்சுன்னு கேட்க, எனக்கு தலைய வலிக்குதுங்கிற மாதிரி இவன் சொல்றான். அப்ப டாரிம் சொல்றா, நான் கண்டிப்பா உங்களை ஃபாலோ பண்ணி வரல, நான் வேற ஒரு விஷயமா தான் இங்க வந்தேன், என்ன நினைச்சலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறதுக்கு திரும்புறா. அவளுக்கு பின்னாடி வந்த 2 பேரும் அவளை அப்படியே இடிச்சிடுறாங்க. இடிச்சதுல அவ வந்து ஜியாக் மேலே விழுந்துடுறா. விழுந்தது மட்டும் இல்லாம அவனுக்கு முத்தமும் கொடுத்துடுறா. டாரிம் அவனை கிஸ் பண்ண உடனே ஜியாக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருது. அதுக்கப்புறம் டாரிம் சடனா எந்திரிச்சு, ஆக்சிடென்டா தான் நான் உங்களை கிஸ் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போக ட்ரை பண்றா. ஜியாக் அவ கையை பிடிச்சுக்கிறான். நம்ம பண்ணதை திருப்பி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜியாக்க மீட் பண்ணிருந்தப்ப கூட இதே இடத்துல டாரிம் தான் ஃபர்ஸ்ட் அவனை கிஸ் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் அவ போகலாம் ட்ரை பண்ணும்போது இதே மாதிரி தான் அவன் கையை பிடிச்சிட்டு சொல்லிருப்பான். அதே மாதிரி இப்ப ஜியாக் சொன்னதும் டாரிம்க்கு புரியுது, இவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதனால 2 பேரும் இப்ப கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப டாரிமும் ஜியாக்கும் ஒன்னாதான் வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஜியாக் டாரிம்க்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்றான். அப்படியும் கொஞ்சம் வருஷங்களும் போகுது. இப்ப சோனுவை தான் காட்டுறாங்க. இப்ப சோனு அவனோட போட்டோகிராஃபி வேலையில பெரிய ஆள் ஆயிட்டான். அவன் கம்பெனிக்காக இப்ப ஒரு போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் வச்சிருக்கான். அங்க டாரிமோட போட்டோ ஹயாங்கோட போட்டோவுமே இருக்கு. அப்ப அங்க ஒரு ஃபாரின் லேடி வராங்க.
அவங்க டேரிமோட போட்டோவை பார்த்து சோனு கிட்ட கேக்குறாங்க இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் சொல்றான் இவ என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹயாங்கோட போட்டோவை பார்த்துமே கேக்குறாங்க இவங்க யாருங்கிற மாதிரி. அவளும் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க அந்த டைம்ல ஹயாங் அங்க வரா. இல்ல இல்ல நான் அவனோட ஃப்ரெண்டு கிடையாது, நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சொல்லிட்டு சீக்கிரமே ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்ப சோனுவும் அவளை பார்த்து சிரிக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கதோட தான் அந்த சீன் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா ஜியாக்கோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஜியாக்கோட அசிஸ்டன்ட்க்கும் கோயனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. கோயன் இப்ப கன்சீவா தான் இருக்கா. அவளோட குழந்தை அப்பா மாதிரி இருக்குமா அம்மா மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாரின் தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பா இல்லையா, இப்ப அவளோட கம்பெனி இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே இப்ப டாரின் கூட வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப டாரின்க்கும் ஜியாக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க 2 பேரும் ஏதோ டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அங்க ஆடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஆடுறத ஜியாக்கும் டாரிமும் பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டே டாரின் சொல்றா இவங்க எப்படி ஆடுறாங்க பாத்தீங்களா, இதை யார்கிட்ட இருந்து கத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஏன் கிட்ட இருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆடி காட்டுறான். அதை பார்த்து டாரின் சிரிச்சுட்டு அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நைட் அவங்க 2 பேரும் படிக்க வைக்க சொன்னா சீக்கிரட்டா நீங்க போனை கொடுத்து விளையாட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி டாரின் ஜியா கிட்ட கேக்குறா. இல்ல நான் அப்படியெல்லாம் செய்யலங்கிற மாதிரி அவன் சொல்ல பேரண்ட்ஸ் தானே அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும், அதை பார்த்து தானே குழந்தைங்களும் நல்ல விதமா வளருவாங்க, உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டாரிம் அவனை பார்த்து கேட்க மன்னிச்சிடுமா, தெரியாம நேத்து நைட்டு நான் அப்படி பண்ணிட்டேன், நீ சொன்ன எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் எதையுமே மறக்கல ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவ போயிட்டு அவங்க குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஜியாக்கு அவ பின்னாடி நின்னு சொல்லிட்டு இருக்கான் எல்லாம் அந்த பாலா போன கிஸ்னால வந்தது அப்படிங்கிற மாதிரி. அது டாரிம் காதலே விழுந்துருது. இப்ப அந்த கிஸ்ஸுக்கு என்ன, ஏன் அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அப்ப ஜியாக் சொல்றான் ஆமா எல்லாமே இந்த கிஸ்னாலதான் வந்துச்சு, அது மட்டும் இல்லைன்னா நான் இவ்வளவு சந்தோஷமா இப்ப இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாரிமை கிஸ் பண்ணிடுறான். அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கத அவங்களோட குழந்தைங்களும் பாத்துட்டு இருக்காங்க. அதுலயும் அவங்க பையன் பாக்குறத அவங்க பொண்ணு பாத்துட்டு அவன் கண்ணை மூடிக்கிட்டே இந்த குட்டி பொண்ணு சொல்றா இவங்க இம்சை தாங்க முடியலடா, இன்னைக்கு இங்கே ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட தான் இந்த சீரீஸ் முடியுது. இதே மாதிரி ஒரு சூப்பரான கதையோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.